வணக்கம், நான் உங்கள் யஷ்வந்த் குமார். எனக்கு நம்ம சேனலில் ரொம்ப ஈஸியான டேஸ்டியான வெஜ் மசாலா செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் ரொம்ப குறைவு தான். ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே ஒரு பவுலில் 1/4 மூடி தேங்காயை நறுக்கி வச்சுருக்கேன். இது கூட 4 பச்சை மிளகாய் மற்றும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தேங்காய் மற்றும் பச்சை மிளகாயை நல்லா ஃபைனாக அரைச்சாச்சு, எடுத்து உரமாக வச்சிடலாம். இந்த பேனில் ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் லேசாக சூடு ஆனதன் பிறகு 1 டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கிறேன். சோம்பு நல்லா பொரிந்து இதில் இருக்கக்கூடிய மனம் வெளியே வரும்போது இது கூட ஒரு 2 to 3 இனுக்களவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு கேரட்டை நறுக்கி சேர்த்துக்கிறேன். 4 to 5 பீன்ஸ் நறுக்கி சேர்த்துக்கோங்க. 100 to 150 கிராம் அளவு காலிஃப்ளவரும் சேர்த்துக்கலாம். அதன் பிறகு நம்ம அரைத்து வச்சிருந்த தேங்காய் மற்றும் பச்சை மிளகாய் கலவை சேர்த்துப்போம். இது கூடவே தேவையான அளவு உப்பு மற்றும் ஒரு 100 to 200 ml அளவு தண்ணி சேர்த்து 4 to 5 minutes நல்லா கொதிக்க விடலாம். நம்ம மசாலா நல்லா கொதிச்சிடுச்சு அண்ட் சேர்த்துருக்க காய்கறியும் ஒரு 90% குக் ஆகிடுச்சு. இந்த நேரத்தில் ஒரு கேப்சிகமை நறுக்கி சேர்த்துக்கோங்க. அடுத்து 100 கிராம் அளவு பன்னீரையும் நறுக்கி சேர்த்துக்கிறேன். ஒரு முறை எல்லாமே ஒன்னோட நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு இதை கிளறி விட்டுக்கோங்க. அதன் பிறகு அடுத்து ஒரு 2 to 3 minutes இதை குக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வெஜ் மசாலா ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இதை எடுத்து அழகாக ஒரு பவுலில் போர்ஷன் பண்ணிக்கலாம். ஒரு சூப்பரான வெஜ் மசாலா செய்கிறது எப்படின்னு பார்த்துட்டோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன். மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பர் ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் யஷ்வந்த்.